கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை உபாகமம் 11:12 வாசி கேட்போம். ரொம்ப அழகான வார்த்தை. கர்த்தருடைய கண்கள் உங்களையே நோக்கி இருக்கிறது. நீங்கள் செழிப்பாய் இருப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு பக்க பலமாக உங்களுக்கு எல்லா உதவி செய்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கான உதவி தேடி வந்து உங்களை செழிப்பாய் மாற்றுகிறது. இனி நீங்கள் கஷ்டப்படுறத கர்த்தர் பெர்மிட் பண்ண மாட்டார். உபாகமம் 11:11 பாருங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12வது வசனம், அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரையிலும் தேவனுடைய கண்கள் உங்களையே நோக்கிட்டு இருக்கு. உங்களுடைய உழைப்பை நோக்கிட்டு இருக்கு. உங்க படுகிற பிரயாசத்தை நோக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வியாதியை நோக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படி அந்த வியாதியில கர்த்தர் சுகம் கொடுக்காம இருப்பார்? உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண தடைகளை நீக்கும்படி கர்த்தர் நோக்கிக்கிட்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்குது. சரியான நல்ல பையனை கொண்டு வருவார். அதே போல அநேக பாடுகளை கடந்து வந்து இருப்பீங்க. சிறையிருப்புக்குள்ள இருப்பீங்க. பணப்பிரச்சனை இருப்பீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. நான் சமீபத்தில் கேட்டேன், கேன்சர் வியாதியில கஷ்டப்பட்ட ஒரு மகள் சொன்ன கதை. இப்போ ஹீமோ கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன், கர்த்தர் சுகப்படுத்துவார். இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றே இல்லைங்க. கர்த்தர் அற்புதம் செய்கிறவர். ஒரு சகோதரரை கேட்டேன், அதே போல கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டுனாங்க. கர்த்தர் இன்று நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றே இல்லை. கர்த்தர் நல்ல கர்த்தர். வருஷத்தின் துவக்கம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்க கவலைகளெல்லாம் அவர் மேல வைங்க. சங்கீதக்காரர் சொல்ற பாருங்க, வானத்துக்கு இருந்தாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர், அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரை என்னை பிடிக்கும். அப்ப நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கிட்டு வரோம். கர்த்தருடைய நம் கரங்கள் நம்மளை பாதுகாக்கும். கர்த்தருடைய கரங்கள் நம்ம அரவணைக்கும். கர்த்தருடைய கரங்கள் நம்ம வலுவாய் பிடித்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் கைவிடாத கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆசீர்வாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டது போல அவர்கள் செழிப்பா இருக்க, ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.